மாதிரிலாம் ஒரு சஸ்பென்ஸ் வச்சு அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து ஒரு புக்கு மாதிரி ஒரு நாவல் வந்து படித்து காட்டுவார் ஆடுங்களுக்கெல்லாம். ஸோ அதில் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆடு ஒன்று இருக்கும். அதோட பேர் என்னென்னா வந்து லில்லி. ஓகேவா? அந்த ஆடு தான் வந்து அந்த ஃப்ளாக்லேயே வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷீப்பு தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஷார்ப்பாக கண்டுபிடிக்கும். இப்போ அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு வந்து யார் அந்த கொலை பண்ணியிருப்பாங்கன்றதை நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர். ஆனால் இந்த ஷீப் வந்து முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிரும், இவர் தான் வந்து அந்த கதை சொன்னதை வச்சு. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த ஷீப் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் மற்ற ஷீப்பை விட. மற்ற ஷீப்பெல்லாம் கொஞ்சம் டம்பாக காட்டியிருப்பாங்க. ஷீப்பில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். லில்லிங்கிறது முக்கியமான கேரக்டர். செபாஸ்டின்ங்கிறது அதை விட முக்கியமான ஒரு கேரக்டர். ஏன்னா அதுதான் இந்த படத்தோட ஹீரோ மாதிரி கொஞ்சம் ரக்கடான ஆள் அவர் செபாஸ்டின்னு. அப்புறம் வந்து உல்லைஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே அந்த ஃப்ளாக்கில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு பேர் இருக்கும். ஆனால் இதில் என்ன இதுன்னா வந்து எல்லாருக்குமே பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வின்டர் லேம்புக்கு மட்டும் பேரே இருக்காது. ஏன்னா வந்து அந்த ஃப்ளாக்கில் வந்து அந்த வின்டரில் பிறந்த லேம்பெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. இது என்ன கான்செப்ட்னா வந்து நம்ம வந்து இந்த ஜாதி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஆடுங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும். என்னென்னா வந்து ஒரு ஆடு வந்து பிறக்குது அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரிங் சீசனில் மட்டும்தான் பிறக்கணுமா. அது வந்து வின்டரில் பிறந்தா வந்து அந்த ஆடை வந்து யாருமே சேர்த்துக்க மாட்டாங்களாம் அவங்க ஃப்ளாக்கில். அது எல்லா இடத்துலையுமே அப்படி தானா. வின்டர் லேம்புன்னு சொல்லி அதை வந்து ஓரம் கட்டிடுவானுங்க. அதை வந்து கண்டுக்காமல் ஓரம்படா அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து அவங்களுக்குள்ளேயே அந்த ஆடுங்களுக்குள்ளேயே வந்து அந்த பிரிவினெல்லாம் இருக்கும், ஒரே ஃப்ளாக்கில் இருந்தாலும் சேர்த்துக்காம.